Hey, hello and welcome guys, it's from you to me. So today's special என்னன்னா குலோப் ஜாமுன். Let's make this easy. குலோப் ஜாமுனை எப்படி நம்ம மிக்ஸை வச்சு ஈஸியாக பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ குலோப் ஜாமுன் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னரில் குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்து அதை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை கட்டி இல்லாமல் உதுத்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சுக்கணும். இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவை நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெளியே எந்த கிராக்கும் இல்லாமல் உருட்டிக்கிட்டால் அது நம்ம எண்ணெயில் போடும்போது எதுவும் உடையாது. இதே மாதிரி எல்லாத்தையும் இப்போ நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு சட்டியில் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பால்ஸ் எல்லாம் போட்டு எல்லா சைடும் ஒரே கலர் ஆகிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு சைடு மட்டும் ரொம்ப கருகிடக்கூடாது, அதனால நம்ம இதை இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதை நம்ம செஞ்சிட்ருக்கும் போதே இன்னொரு சைடில் நம்ம சுகர் போட்டு அதில் தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். ஜீரா சூடாக இருக்கும் போதே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தா அந்த குலோப் ஜாமுனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸியான டேஸ்டியான குலோப் ஜாமுன் ரெடி. எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.